Good morning students, I am MRK. Today class 11th standard maths chapter 1 sets relation functions exercise 1.4. இந்த sin x அப்படின்ற கிராஃப் இன்னர் ஃபங்க்ஷனில் தான் x வந்து மல்டிப்ளை ஆயிருக்கு. இன்னர் ஃபங்க்ஷனில் x மல்டிப்ளை ஆயிருந்தா சிமெட்ரிக் அபவுட் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோ. இன்னர் ஃபங்க்ஷனில் தான் மைனஸ் எக்ஸுன்றது மல்டிப்ளை ஆயிருக்கு. சைன் மைனஸ் தீட்டா அப்படின்னா மைனஸ் சைன் தீட்டான்னு எழுதிக்கலாம், மாற்றி எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம்? அது ஃபார்முலா சைன் மைனஸ் தீட்டா அப்படின்னா மைனஸ் சைன் தீட்டா அப்படின்னு அர்த்தம் இந்த இருக்குது. அதே மாதிரி காஸ் மைனஸ் தீட்டானா காஸ் தீட்டான்னு அர்த்தம். சைன் வந்து ஆட் ஃபங்க்ஷனு, காஸ் வந்து ஈவன் ஃபங்க்ஷன். இதை வச்சு தான் நான் இந்த இடத்துல இந்த கணக்கை மாற்றி எழுதியிருக்கேன். ஒய் ஈக்குவல் டு என்ன எழுதியிருக்கேன்? மைனஸ் சைன் எக்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கேன். சரிங்களா? ஒய்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் எக்ஸ் அப்படின்றீங்க. இது கிவன் கிராஃபு, இது கிவன் கிராஃப், கொடுக்கப்பட்ட கிராஃபு. அந்த கிராஃபை முதல்ல வரைஞ்சிடணும். அதுக்கப்புறம் இது எப்படி வந்துச்சு மைனஸ் சைன் எக்ஸ் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். இப்போ ஆட்டோமேட்டிக்காக மைனஸ் வெளியில் வந்தனால சிமெட்ரிக் அபவுட் எதாக மாறிடும்? எக்ஸ் ஆக்சிஸாக மாறிடும். அப்போ மேலே உள்ள கவ் கீழே வந்துடும், இந்த இடத்துக்கு வந்துடும். அதே மாதிரி இந்த சைடு கீழே உள்ள கவ் எங்கே போயிடும்? மேலே போயிடும். ஏன்னா சைன் கிராஃப் வந்து இப்படி தான் வரும், அப்படி வரும். அதே மாதிரி இங்கே வந்து இப்படி வரும். அப்போ சிமெட்ரிக் அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லையில் இந்த மேலே உள்ள பார்ட் இருக்குல்ல, அது கீழே இப்படி வந்துடும், இப்படி சேர்ந்துடும். இந்த கீழே உள்ள பார்ட்டு அப்படி மேலே சேர்ந்துடும். இதை தான் எழுதியிருக்கேன். இந்த கீழே உள்ள பார்ட்டு அப்படியே மேலே வந்துடும். அப்புறம் மேலே உள்ள பார்ட்டு இந்த இருக்குல்ல, இந்த பார்ட்டு இப்படி கீழே வந்துடும். இதுதான் இங்கே அர்த்தம். புரியுதா சொல்கிறது? இங்கே இதுதான் அர்த்தம். இதை தான் நான் இங்கே செஞ்சு காட்டிருக்கேன், பெருசாக போட்டு காமிச்சிருக்கேன். அதில் உனக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து எங்கிட்ட போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அந்த கிராஃப் வந்து எப்படி போகும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சைன் பை 0, சைன் 2π 0, சைன் 3π 0, சைன் எனி பை 0டா. சைன் எனி பைனா சைன் என் பை சீக்குவல் 0ன்னு வச்சுக்கலாம். 1π 2π 3π 4π 5 அப்படி வரிசையாக இண்டிஜருக்கு ஃபுல்லாக 0 தான், இண்டிஜர்ஸ்க்கு ஃபுல்லாக 0 தான். அதே மாதிரி காஸ் பைனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். காஸ் பைனா -1, காஸ் 2πனா +1, காஸ் 3πனா -1. ஆட் நம்பருக்கு ஃபுல்லாக மைனஸு, ஈவன் நம்பருக்கு ஃபுல்லாக ப்ளஸ்ஸு. அப்போ ஜென்ரலாக எழுதணும்னா இதை எழுதணும். காஸ் என் பை சீக்குவல் டு -1 ஹோல் பவர் n அப்படின்னு எழுதணும். அந்த எண்ணுக்கு பதிலாக ஆட் நம்பர் கொடுத்தோம்னா -1 வந்துடும். அந்த எண்ணுக்கு பதிலாக ஈவன் நம்பர் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக +1 மாறிடும். எதுக்கு? காஸ் ஃபங்க்ஷனுக்கு. காஸ் வந்து ஈவன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ நம்ம வந்து இந்த சைனுக்கு வந்து எக்ஸுக்கு வந்து பையன் கொடுக்கையில் ஒய்யோடைய ஆன்சர் 0 வருது. அப்போ π, 0ன்றதான் ஒரு பாயிண்ட். அதான் இங்கே எழுதி காமிச்சிருக்கேன். π, 0 இந்த மாதிரி எழுதி காமிச்சிருக்கேன். அப்போ படம் வரையில 0 ஆர்ஜின், ரைட் சைடில் ஃபுல்லாக +π 2π 3π 4π 5π அப்படி போட்டுக்க. இங்கிட்டு -π -2π -3π -4π இப்படி போட்டுக்க. அப்போ இந்த பாயிண்ட்டை குறிக்கையில் π, 0ன்றனால இந்த ஆக்சஸ் மேலே தானே வரும். அதுதான் அடுத்து என்ன செய்ய போகிறோம். 3π, 0னா இங்கே வந்து இந்த படம் இப்படி மேலே போச்சுல, இங்கே வந்து இப்படி மேலே போயிருக்குன்னா திருப்பி மேலே போய் நிற்கும், போயிட்டு திருப்பி அதே மாதிரி இறங்கும், இப்படி கீழே அப்படி இறங்கும். அடுத்து திருப்பி இந்த 4π வழியாக போகும். புரியுதா சொல்கிறது? அதான் நீ கவனமாக இது பண்ணிக்க. நான் பாதிவே நிறுத்தியிருக்கேன். நீ போடுறன்னா இந்த 3πயோட வரணும். நெக்ஸ்ட் இந்த 1 வரைக்கும் ரீச் ஆகி 4πக்கு இப்படி மேலே போய் இங்கே நின்றுடும். இப்படி போயிட்டு வரும் சர்க்கிள். சரியா சொல்கிறது? அதே மாதிரி இங்கே இந்த சைடு போடையில் -π, 0 -2π, 0. அதே மாதிரி இது எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இப்படி மேலே போயிட்டு பார்த்துக்கோ, மேலே அப்படி போயிட்டு -3π வந்து அடுத்து நெக்ஸ்ட்டு கீழே வந்து இப்படி 4π வழியாக போகும். இப்படி புரியுதா? இதுதான் இதோட படம் கிராஃபு. மறந்துடாமல் நிதானமாக செஞ்சுக்க. அதுக்கு தான் சொல்கிறது, பார்த்து பொறுமையாக செய்ய அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே நீ இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணினா அந்த கிராஃபோட ஷிஃப்ட்டை போட்டு காட்டணும். இந்த மேலே உள்ளது வந்து கீழே வந்துடும் இப்படி. சரிங்களா? இப்போ கீழே உள்ளது எங்கே போயிடும்? மேலே போயிடும். அது மாதிரி இந்த மேலே உள்ளது இங்கே கீழே அப்படி வந்துடும். இப்படி கீழே வந்துச்சுன்னா அடுத்து என்ன ஆகும் அப்படின்னு பாரு. சரியா? கீழே வந்துடும், பார்த்துக்கோ. இந்த கீழே இருக்குல்ல, இது வந்து இப்படி மேலே வந்துடும். இந்த இப்படி மேலே வந்து இப்படி வந்துடும், இது வழியாக வந்துடும் கணக்குள்ளே. இந்த இது வந்து இப்படி வந்துடும் கீழே. புரியுதா? அதுக்கு தான் அவனை பார்த்து கேர்ஃபுல்லாக செய்யி அப்படின்னு சொல்கிறக்காண்டி நான் சின்னதாக நிறுத்திக்கிறது படத்தை. பார்த்துக்கோ, நிதானமாக செய். இது 2π -2π, இது 3π. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது அப்போ சிமெட்ரிக் அபவுட் என்ன ஆயிடுச்சு? எக்ஸ் ஆக்சிஸாக மாறிடுச்சு அவுட்டர் ஃபங்க்ஷனால். அப்போ வந்து நான் அந்த போட்டு காமிச்சல்ல, பார்த்துக்கோ. இந்த கிராஃபு தான் ஒரிஜினல் சைன் கிராஃப். இப்படி போயிட்டே இருக்கும். இந்த மேலே உள்ள பார்ட்டு அப்படியே கீழே வந்துடும், இப்படி வந்துடும். மேலே உள்ள பார்ட்டு
அப்படியே கீழே வந்துடும், மறந்துடக்கூடாது, முக்கியமான கணக்கு, அதனால தான் டிலே பண்ணி சொல்லிகிட்டு இருக்கேன். இது இப்படி கீழே வந்துடும், இந்த பார்ட்டு இப்படி மேலே வந்துடும், இந்த பார்ட்டு மேலே போயிடும். அதே மாதிரி இந்த பார்ட்டு இங்கே வந்துடும், சரியா? இந்த பார்ட்டு கீழே வந்துடும், அப்படி பார்த்துக்கோ. இந்த இடத்துல வந்துடும். இதுதான் சிமெட்ரிக் அபவுட்டு என்னது எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு அர்த்தம். சைன் கிராஃப் மாறுறது, எதா மாறுறது? ஒய் ஈக்குவல் டு மைனஸ் சைன் எக்ஸாக மாறுறது. அந்த மாறுற படம், இந்த படம் வந்து சைன் எக்ஸ் படம். இதை இப்படி இழுத்து விட்டோம்னா இது வருதுல, இது ஒய் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் படம், சரிங்களா? இது கீழேருந்து இப்படி போய் இப்படி வருது பாரு, இதுதான் ஒய் ஈக்குவல் டு என்னது மைனஸ் சைன் எக்ஸுக்குள்ள படம். கரெக்டாக பார்த்து பொறுமையாக, இதுதான் சைன் எக்ஸுக்கு உள்ளது, பார்த்து பொறுமையாக நிதானமாக செய்யணும். இதுக்குள்ளது, சரியா? இந்த கீழேருந்து இப்படி வந்து இப்படி மேலே போய் இந்த அப்படி வந்து இங்கே வருது பாரு கடைசியாக, இதுதான் ஒய் ஈக்குவல் டு என்னது மைனஸ் சைன் எக்ஸ். அதனால் பார்த்து நிதானமாக போட்டுக்க. ஓகே, தேங்க்யூ.